வணக்கம். குடியாத்தம் அடுத்த ஜிட்டப்பள்ளியில் உள்ள மோதுனா சப்டேம் அணைக்கு தான் இப்போ நாம் வந்திருக்கோம். வாங்க அது எப்படி போகணும் தகவல் சொல்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா NH 75 நேஷனல் ஹைவேங்க புதுசாக இப்போ திறக்கப்பட்டுள்ளது பெங்களூர் டு வேலூருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேரம்பேட் ரோடு போகுது. இது பார்த்தீங்கன்னா குடியாத்தம் போகிற வழி. இந்த ரைட் சைடில் போனீங்கன்னா காட்பாடி ஸ்ட்ரைட்டாக போயிடும். இது ஸ்ட்ரைட்டாக தான் இப்போ நம்ம போகிறோம். பெரும்பாடி ரோடு சேம்பல் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க இப்போ இந்த நேராக இந்த ரோட்டில் நம்ம போயிட்டே இருக்கலாம். இவங்க போகிற வழி இருக்கிறதா உங்களுக்கு காட்டுற எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு முழு தகவலையும் சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலுக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம். ரொம்ப ஃபேமஸான கோவில் தான் அது. நிறைய திருமணம்லாம் கூட இந்த கோயில் நடக்குது. நிறைய ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. நல்லா பண்ணுறாங்க. அந்த கோயிலோட நல்லாயிருக்கு. ஒருத்தர் இந்த பக்கம் வரும்போது நீங்கள் பாருங்கள், ரைட் சைடில் போனால் மகேந்திரா அட்வென்ச்சர் தீம் பார்க் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு அட்வென்ச்சர் பார்க் அது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல கூட நீங்கள் போய்ட்டு விளையாடலாம். ஸோ அப்படியே நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது தான். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா மீனூர் மலைன்னு ஒன்று இருக்குது. மீனூர் மலையில் பார்த்தீங்கன்னா பெருமாளோட கோயில் இருக்குது. இதுதான் அந்த மலைக்கு போகிற வழி. இப்போ தண்ணி போகிறதுனால நடந்து மட்டும் போகலாம். இன்னொரு வழி இருக்குது. அந்த வழியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே உங்களோட வண்டிகள்லாம் மேலே போயிடும். ஸோ இந்த பிரிட்ஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்பாடிக்கு போகிற தண்ணி அது. அதாவது மோதனானது ஸ்ட்ரைட்டாக காட்பாடி கொண்டு போகிறாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா கொட்டாரமடுக்கு ரொம்ப காலமாக உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. ஆற்றுல தண்ணி நான் போகணும்னு சொல்லிட்டு இப்போ பிரிட்ஜ் புதுசாக கட்டி ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது தான். ஸோ இப்போ சேம்பள்ளி அடுத்து ஜிட்டப்பள்ளிக்கு வந்திருக்கோம். இப்போ ஜிட்டப்பள்ளி இந்த இடத்துல தான் நம்ம போனோம். இதில் லெஃப்ட் சைடில் போனோம். இங்கே காரு போவோம், ஆட்டோ போவோம், பைக் போவோம். ஆனால் அதுக்கடுத்து பெரிய வண்டிங்களாம் எதுவும் போகாது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு பாதை தான் இது வந்து. பெரிய வண்டியெல்லாம் போகாது உங்களோட. ஆனால் வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓன் பைக்கில் தான் வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சேம்பள்ளி வந்துட்டு அங்கே ஆட்டோ எதனா பேசிட்டு வாடகை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ரூட்டில் வரலாம். இதில் பார்த்தா காரு, பைக்கு, ஆட்டோலாம் கன்ஃபார்மாக வரும். அதுக்கு மேலே பெருசாக வண்டி வராது இந்த ரூட்டில். ரொம்ப சின்ன பாதை தான் இது. ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டி தான் இப்போ நாம். சின்ன வயசுல ஒரு போட்டாங்க இதுக்கு. அதுக்கு மேலே ஏறி ஓட்டணும். அப்படியே சூப்பராக இருக்கும் ஓட்டத்துக்கு. ஸ்கூல் படிக்கும் போது கட்டை வச்சு வருவோம் பக்கம். நல்லாயிருக்கும் ஜாலியாக ஓட்டுறதுக்கு. குடியாத்தம் மோர்தனா அணையிலிருந்து வர தண்ணீர் வழி தாங்க இது. இங்கு பார்த்தீங்கன்னா சப்டேம் என்று கூறுவார்கள். இப்போ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். தண்ணீர் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இல்லை தண்ணி நல்லா வருது. இந்த தண்ணி தான் நம்ம ஊருக்குலாம் வருதுன்னு நினைக்கிறேன். பா